சரி, இப்ப நீ வந்து கார்ல போற, நான் வந்து பைக்ல வரேன். சரியா? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன், நீ கோயம்புத்தூர்ன்னு வச்சுக்குவ. கோயம்புத்தூர்ல இருந்து வரேன்னா, நீ கார்ல போற அப்படின்னா, ஓகேங்களா? கார்ல வந்து நீ மேபி 100 கிலோமீட்டர் கூட பெர் ஹவருக்கு போகலாம். சரிங்களா? ஆமாங்க சார். மேபி நீ ஈரோடு, இல்ல தாராபுரம் எங்கேயாச்சும் ரீச் ஆகுறேன்னு சார் வச்சுக்கோ. அப்படி வந்தா போலீஸ் புடிச்சுரும். என்னப்பா? போலீஸ்லாம் சார் அப்படி 5% வர பிடிக்காது. முடியும். இல்ல 5% அவன் 200 போறான். அதெல்லாம் தப்பு கிடையாது. சரியா? அது இடத்துக்கு தகுந்த மாரி மாறும். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்ப மேபி பார்த்தீங்கன்னா, 1 1/4 மணி நேரத்துல இருந்து 1 1/2 மணி நேரத்துல ரீச் ஆயிருவேன். சரிங்களா? ம். ஓகே ஹவர்ஸ்ல சார். ரீச் ஆயிருவேன். நான் பைக்ல வரேன். பைக்ல 100க்குலாம் போகவே முடியாது என்னாலனா. 60 டூ 70 தான் என்னால போ முடியும். மேக்ஸிமம் ஸ்பீடு 70க்கு மேல என்னால போ முடியாது. சரிங்களா? ஓகே அதுதான் சார். எனக்கு பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஆகும். சரிங்களா? ஓகே சார். இதுதான் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட். சரியாப்பா? ஓகே இப்ப சார். என்னன்னா, பைக் வந்து எவ்வளவு ஹவர்ஸ் ரீச் ஆகுது, பிளஸ் காரோட டைம். ஓகேங்களா? காரோட டைம். இதுதான் கரெக்டான வே. இது சார் என்னது? டைம் பிளஸ் காரோட. இப்ப நான் எவ்வளவு நேரம் போறேன்னு எனக்கு தெரியாது. மேபி இதுக்கு இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 1 1/4 மணி நேரமா? அப்போ 1 ஹவர் 45 மினிட்ஸ் பிளஸ் காரோட டைம். கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி எழுதலாமா? ஐடியா புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே. இப்ப இதுதானோட கான்செப்ட் படி நம்மளுக்கு as per ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்பீட் ஈக்குவல் டு ஓகே ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே ஓகே சார். நம்ம டைம் தான் மெயினா வச்சு போறோம். அங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து டைம் தான் வச்சு போடுறோம். அப்ப நம்மளுக்கு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். சாரி, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டைம் தானே வேணும். அப்ப டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இப்ப நான் மேல சொன்ன கான்செப்ட் நான் வச்சுக்க மேல. சரிங்களா? ஓகே சார். சரி, இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு வா. இப்ப சொல்லுங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். இப்ப என்ன சொல்லிக்கிறாங்க? டிஸ்டன்ஸ் வந்து அவன் டைரக்டா வேல்யூ கொடுத்துட்டான். மொத்தமா எந்த ஊருக்கு போறாங்கன்னு தெரியல. 48 கிலோமீட்டர். 480 480 கிலோமீட்டர்ன்ட்டாங்க. சரிங்களா? ஓகே சார். இப்ப ஸ்பீடு நமக்கு தெரியாது. பட் அவன் என்னன்ட்டா ஒரே பிக்ஸட் ஸ்பீடு, யூனிஃபார்ம் ஸ்பீடுன்ட்டான். அதனால வந்து அத நான் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்னு வச்சுட்டேன். சரிங்களா? லேட்டஸ்ட். ஓகே சார். அப்ப டைம் என்ன ஆக போகுது? டைம் அவன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு டைம் கொடுக்கல. செகண்ட் கான்செப்ட்டுக்கு டைம் கொடுக்கல. அப்ப இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படி டைம் என்னன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட்னால இது T1ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? டைம் என்னன்னு ஓகே. தெரியாது. T1 ஈக்குவல் டு என்னாச்சு? 480 டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேங்களா? ஓகே சார். இது ஈக்குவேஷன் 1. கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆம். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன நடக்குது? ஸ்பீடு வந்து 8 கிலோமீட்டர் கம்மியா போகுதுங்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீடு வந்து 8 கிலோமீட்டர் வந்து நான் கம்மி பண்றேன். அப்ப என்ன நடக்கும்? x மைனஸ் 8 ஆகுது ஸ்பீடு. சரிங்களா? ஆ. அப்ப எனக்கு டைம் கண்டிப்பா தெரியாது. டைம் என்ன? T2 ஈக்குவல் டு 480 டிவைடட் பை x மைனஸ் 3 ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். சரி. இப்ப என்னங்கிறான் அவன்? 3 hours more than to cover the same distanceங்கிறாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? அதே 480 கிலோமீட்டர் தான் இந்த மாதிரி கம்மியா போற. அப்படின்னா என்னது? இதை விட இது வந்து 3 hours அதிகமாகுதுங்கிறான். கரெக்ட்டுங்களா? சார். அப்ப மீனிங் என்ன? 480 divided by x minus 3 equal to 480 divided by x plus 3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா டேக் பண்ணுது. x minus 3. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கப்பா? ம். ம். இவ்வளவுதான். இது என்னாச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சார் அப்புறம் 480 டிவைடட் பை x மைனஸ் 3 இது வரைக்கும் மைனஸ் ஓகேவா? தம்பி இது வரைக்கும் ஓகேன்னா சொல்லு, அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஓகேங்க சார். இது எப்படி வந்து ஓகேவா? நீ அதான் சொல்ல வந்தேன், உனக்கு புரியலன்னா அதனால இப்ப நடத்திட்டு இருக்கிறேன். இதுதான் நம்ம மெயின் ஈக்குவேஷன். சரிங்களா? ஓகே சார். அப்போ 480 டிவைடட் பை x மைனஸ் 8 மைனஸ் 480 x மைனஸ் 3 x மைனஸ் 8 8 தானே வரும். x மைனஸ் 8 அது 3 ன்னு போட்டேன். x மைனஸ் 8 8 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் லெஸ் ஆகுது. ஓகே. அப்ப ஓகே என்னாச்சு? சார். x 480 divided by x minus 8 divided by 480 x equal to 3. கரெக்டாப்பா? 3. ஆமாங்க சார். இப்ப ரெண்டுக்கு காமன் என்ன இருக்குது? 480 காமன் ஆகுது. சரிங்களா? ம்.
அப்ப இது x minus 8 minus x equal to 3. கரெக்டாப்பா? ஆமாங்க சார். இந்த 3 கட் பண்ணா 1. இதை கட் பண்ணா 1 6 160. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ 160 will taking LCM x minus of x minus 8 divided by x into x minus 8 equal to 1. கரெக்டா கண்ணு? சார். ஏடா LCM எடுத்துக்கிறேன்டா. ஓகே சார். ஓகே. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரி, அப்ப என்னாச்சு? 160 divided by x minus minus plus divided by x squared minus 8x. Is correct? எஸ் சார். Equal to 1. Plus x minus x is cancelled. Correct? ஆமாங்க சார். Just cross multiply x squared. சரி, ஒரு நிமிஷம் சார். கரண்ட் இருக்கீங்கன்னு ஃபோன் பண்ணி கண்டிப்பா ஒரு சொல்லுங்க. நீ என்னமா பண்ண கிளாஸ் அட்டன் பண்ணல கண்டிப்பா பண்ணு. என்னமா பண்ண? ஓகே சார். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ் எக்ஸ் மல்டிப்ளை ஆகுது, இது மல்டிப்ளை ஆகும். சரியாப்பா? ஓகே சார். அப்போ சொல்லுங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 8 இன்ட்டு 16 எவ்வளோப்பா? அப்போ 8 இன்ட்டு 160 வந்துருச்சுக்கோ. போட்டிங்களா? 8 இன்ட்டு 60 எவ்வளோதான்? சார், நான் ஒரு நிமிஷம் ரீஜாயின் மட்டும் பண்ணுறேங்க சார். ஓகேப்பா. சார். சொல்றேன் சார், இப்போ கேக்குதாங்க சார்? கேக்குதுங்க, முன்னே கேக்குது. ஓகே. அப்ப சொல்லுப்பா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x. அப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x minus 8 into 160. சார் 1280. 1280 கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். 1280 equal to 0. Is correct? Correct, sir. Then you solve the problem. அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. A equal to 1 sir, B equal to minus 8, C equal to minus 1280. Theta is equal, sorry, B square minus 4AC is equal to delta. Minus 8 into minus 8 equal to 64. 64 minus 4 into A into 1820 cancel. 64 into 4 into 1280. 0 4 0, 8 4 32,
4 to sir 8. 8 plus 32. 4 to sir 8. 8 up from 9, 10, 11. 4 1 7 4 after 5. Into 5 1 2 0. 5 1 2 0 into இன்டுவா 64. ப்ளஸ்ஸா இன்டுவா என்னதுங்க சார்? ரெண்டுக்கு நடுவில் இன்ட்டு நீ ப்ளஸ்ஸா இன்டுவான்னு சாரி சார், ப்ளஸ் ப்ளஸ் தான் சார் போட்டிருக்கேன், தெரியாம இன்ட்டு சொல்லிட்டு. ம் 4 8 after 9 10 11 12 13 14 3 1 1 1 3 4 4. 1344 என்னடா வந்து 5184 1344 சார் நான் 1280 ப்ளஸ் 6 4 பண்ணிட்டேங்க சார். 5120 பதிலாக 5120 அப்ப 5120 பிளஸ் 64 518 இல்ல 5184 சார். ம் ம் நான் வேற ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேங்க. நீ அப்படியே சொல்லக்கூடாது, மாத்தி போடணும் கரெக்டா. 5184 சார். 1 minus 1 plus or x is equal to ரூட் கண்டுபிடிச்சுக்கோ, ரூட் கண்டுபிடிச்சு அப்புறம் அங்க போய்க்கலாம். ஓகே சார். ரூட் வந்து ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் சொல்றேன். நீ அங்க போய் போட்டாலும் அதே தான். 5 6 6 36 7 சார் 78 நினைக்கிறேங்க சார். 78 வருது. 78 நம்ம பக்கமா போயிடும். இது 64ல அப்ப 6400 வரும். இது பார்த்தா சார் ஏன்னா வந்து 7 7 சார் 49 சார். 8 8 சார் 64 சார். 72 இருக்குல்ல, 72 into 72 என்ன வரும்? 2 to sir 4 ஆமாமா. 72 into 72 2 to sir 4 7 to sir 14 7 to sir 14 7 to sir 49 49 out of 50 4815 5184. Yes sir, 72. Ah, 72 correct answer. சரியாப்பா? Correct. Okay sir. Minus b odd value 8 minus of minus 8 plus or minus 72 divided by 2 times of 1 equal to 8 plus or minus 72 divided by 2 equal to 8 plus 72 divided by 2 comma 8 minus 72 divided by 2. நெகட்டிவ் போகாது, அதனால இதை கட் பண்ணிருக்கேன் டைரக்டா. there is no negative value for the kilometer, that means speed minus நெகட்டிவ் போகாதுன்னா அப்ப 40. அப்ப x வந்து 40 km per hour. சோ அவ்வளவுதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டு கிளியரா நோட் பண்ணிக்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். Okay sir. நோட் பண்றீங்களா இல்ல நம்ம அடுத்து போய்க்கலாமா? போய்க்கலாம் சார், அடுத்து நானே எழுதிட்டேன். நீ எழுதிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே, தென் நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸசைஸ்ல இந்த क्वेश्चन சொல்லுங்க. Find the two numbers whose sum is 27 and product is 82. X plus y is equal to 27. X, y be the two numbers. அது எழுதிருக்கணும் சரிங்களா? X plus y equal to 27 and x y equal to 182. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஓகே, இத நான் காலையில வந்து எப்படி சொன்ன தியரிட்டிக் क्वेश्चनோட ஐடியா. நமக்கு அந்த மெத்தட் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாங்க சார். இல்ல, இது குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் தான் போட வேணும். இல்ல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போட்டு கண்டுபிடிப்பியா? என்னங்க சார்? இல்ல மெத்தட் ஏதாவது கண்டுபிடிப்பீங்க, அப்படியே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வச்சு கண்டுபிடிப்பியான்னு? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சார். சரி ஓகே, அப்ப கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். இதோட ஆன்சர் என்ன வரும் பாருங்க. கிடைக்குது x plus y equal to 27
அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல வரணும். வந்துச்சா? y is equal to 182 by x. அப்படி X plus போடுறியா? 182 divided by x equal to 27. X plus 182 is equal to 27x. எக்ஸ் ஸ்கொயர்டு எல்சிஎம் எடுத்து போட்டுட்டு வரணும். அப்படி x square plus 182 divided by x is equal to 27. X square plus 182 equal to 27x. X square minus 27x plus 182 is equal to 0. இது மாதிரி பெரிய பெரிய வேல்யூ வந்தா நீ ஃபார்முலா மெத்தட் போடுற, டைரக்டா ஸ்பிளிட்டிங் மெத்தட் போட வேண்டாம். பெரிய பெரிய வேல்யூ வரும்போது உனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பர்பஸ் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன், ஸ்கொயர் ரூட்ல இருந்து. அப்ப அந்த ஐடியா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு பெரிய பெரிய நம்பரா வரும். இல்லைன்னா இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பிரைம் ஃபேக்டர்ல போடுறாங்க ஒரு சிலர். அது கொஞ்சம் யோசிச்சு போடுறதுக்கு டைம் ஆகும். பிரைம் ஃபேக்டர் எப்படி போடுவாங்க? பிரைம் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் அதை முடிக்கும் போது அதுக்கப்புறம் கற்றுக் கொடுக்கலாம். சரி, ஓகே, இதை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பியா? எப்ப பவர் இல்லையா? என்னங்க சார்? கரண்ட் இல்லையா? சார் ஆமாங்க சார், இப்போ வந்துருச்சு. சரி, ஓகே. அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம்ல கேமராவை? minus 4ac ஓட வேல்யூ வந்து 1 சார். இல்ல 27 ஸ்கொயர் என்ன வருதுன்னு? 27 ஸ்கொயர் 729 minus 27 ஸ்கொயர். இது எவ்வளவு வருது? minus 728. 428 728 ன்னு சொன்னாங்க சார். 728. அப்ப டெல்டா ஈக்குவல் டு 1. கரெக்டாப்பா? ஆமாங்க சார். x is ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 1. என்னங்க சார்? root of b square minus 4ac equal to also 1. Root of b square minus 4ac is also equal to 1. Okay, then minus b அப்ப 27 plus or minus 1 வரும். அப்ப plus 1 by 2, 27 minus 1 by 2 வரும். அப்ப என்னாச்சு? 28. சொல்லு. இல்லைங்க சார், கரெக்ட். 27 plus 1 by 2, 27 minus 1 by 2. X is equal to 28 by 2, 26 by 2. X is equal to 14. X is equal to 13. அப்ப y என்ன கண்டுபிடிங்க சார்? 14 13 ரெண்டு வேல்யூ இருக்கிறப்போ ரெண்டு இது கண்டுபிடிக்கலாம். x வந்து 14 வந்தா y வந்து இது. y வந்து அத x வந்து 13 வந்தா y வருது. அவ்வளவுதான். அது மாதிரி மாத்தி கண்டுபிடிக்கிறது. அப்ப என்ன ஆகும்? x y minus 27 minus 14 அப்ப 13 தான் வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது வந்து 14 ஆகும். அப்ப என்ன? two numbers are therefore the two positive numbers are 13, 14. ஓகே.
சொல்லுப்பா. Find two consecutive positive integers whose sum is ஓகே சார். அதுக்கு வந்து எக்ஸுங்கிறது ஒன்று, எக்ஸ் பிளஸ் ஒன்னுங்கிறது ஒன்று, இது ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர். எக்ஸ் சார் நெட்வொர்க் கட் ஆயிடுச்சா? 2 times of சார். சரி, நெட்வொர்க் கிடைச்சுன்னா இது பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். 2 times of x plus 1 is equal to 365. X plus 1 is equal to 365 divided by 2. அவசரப்படாத. சம் ஆஃப் த ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா? சம் ஆஃப் த ஸ்கொயர் போது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 365. கரெக்டா? சார் இல்லைங்க சார், எக்ஸ் பிளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். டேய். Find two consecutive integers, sum of whose squares is 3. டூ ஸ்கொயர்னா இதுக்கு தனியா ஸ்கொயர் போடணும், இதுக்கு தனியா ஸ்கொயர் போடணும். அப்பதான் x plus 1 x கரெக்டா தப்பா? square plus x plus 1 the whole square, correct sir, equal to 365. X square plus 1 square plus 2x1 is equal to 365. 2x square plus 1 plus 2x minus 365 equal to 0. 2x square plus 2x 1 minus 365 plus 1 minus 364 equal to 0. A equal to 2, B equal to 2, C equal to minus அது 360. 2ஆல அவசரப்படக்கூடாது. அது ரொம்ப பெருசா போறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், காமனா 2ஆல கட் ஆச்சுன்னா, ஏதோ ஒண்ணால காமன் டிவைசர் இருந்தா அந்த காமன் டிவைசர் வந்து டிவைட் பண்ணிட்டு தான் போடணும். இல்லைன்னா வச்சுக்க கால்குலேஷன் ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? Okay sir, 2 times of x square plus x minus 182 is equal to 0. A is equal to 1, B is equal to 1, C is equal to minus 182. Delta is equal to B square minus 4AC equal to 1 square minus 4 times of A into C equal to 1 minus 4 into 182. 182 into 4, 4 2s are 8, 8 4s are 32, 1 plus 1 720. 1 minus 728. 728 ஆமாங்க சார். ம். 1 minus 728 equal to minus 727. மைனஸ் ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் இருக்கும்போது பிளஸ் ஆயிருண்டா. இங்க பிளஸ் மைனஸ் 182 இருக்குல்ல, மைனஸ் மைனஸ் பிளஸ் சொன்ன முந்தைய minus cancel plus 1 plus 728 equal to 729. So root of 729 is equal to 4 4 2 2 are 4 3 3 are 9. Sir 27 நினைக்கிறேங்க சார். ரெண்டு நம்பர் பாசிபிள், either 23 or 27. 7 ரெண்டு 7 நம்பர் பாசிபிள் இருக்குது. அப்ப எது வரும் பார்த்து போட்டுறோம். சரிங்களா? நம்ம ஈஸி 20 ஸ்கொயர்னா 400. சரிங்களா? 30 ஸ்கொயர்னா 900. அப்ப கண்டிப்பா பார்த்தா நியர்பை வேல்யூ வந்து 27 தான் இருக்குது. அப்ப கண்டிப்பா 27 தான் வரும். 23 என்னது? மேபி நியர்பை 500 பக்கமா வரும். கரெக்ட்டுங்களா? இது 400 நியர்பை 500 பக்கமா வரும். அப்ப நம்ம ஈஸி ஐடென்டிஃபை பண்றது என்னது? 900 பக்கத்துல தான் 729 வருது. அப்ப மேபி 27 இஸ் கரெக்ட் ஆன்சர். அது செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோ. சரியா? 27 தான் சார் கரெக்ட் ஆன்சர். அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு நமக்கு தெரியாது. 9 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அது 20 அதாவது 729 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தெரியாது. அதனால மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோ. சரியாப்பா? ஓகே சார். அதுக்கப்புறம் மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் 27 divided by 2 times of A
equal to minus b plus or minus 27 divided by 2. Minus b oda value 1. Minus 1 plus or minus 27 by 2. X equal to 28 by 2, comma 26 by 2. கரெக்டா சொல்லு. X equal -28 +28 கரெக்டா போட minus சொல்லக்கூடாது. 27 sorry minus 26 by 2 மைனஸா அப்புறம் minus பிளஸ் 28 by 2 பிளஸ் சார் 26 plus 26 தான் சார் சொல்றேன். அப்புறம் கரெக்ட் தானேங்க சார் இல்ல தப்பா? என்னமோ -26 சொன்ன +26 தவிர நீ -26 சார் நான் சொன்னதான் plus கேக்குது. 26 சொன்னேன் minus 28 ன்னு சொன்னேங்க சார். ஓகே. +26 -28 சரிங்களா? டிவைட் பை 2 ரெண்டுக்கு இருக்கு. அப்ப ரெண்டையும் பார்த்து கம்ப்ளீட் அப்படின்னா பண்ணிடுங்க. minus 14, 13. பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கேக்குறான். அப்ப பாசிட்டிவ் இன்டிஜர் கேட்டிருந்தாங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் போட்டுக்கோ. சரியாப்பா? X is equal to 13. Y is equal to y இல்ல x plus 1. x plus 1 is 14. x plus 1 is equal to 14. The two consecutive integer is these two numbers. So ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்க. பைத்தாகரஸ் தியரம் தெரியுமா? பித்தாகரஸ் தியரம் தெரியுங்க சார். பித்தாகரஸ் தியரம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. தெரியுண்டீங்க. அப்ப அது என்ன சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்ளத்தை போட்டுடலாம். ஓகேங்க சார். சொல்லுங்க. பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுப்பா? சார் s1 square plus s2 square is equal to p square. அது யாரா? இப்படி தான் சொன்ன எப்பரா தெரியும்? சார் base square plus other side square is equal to hypotenuse square. Okay. அப்ப hypotenuse squared equal to opposite square plus adjacent square. Is correct? Correct sir. சரி. இப்ப நான் கொடுக்கக்கூடிய क्वेश्चन இந்த என்னோட ஐடியா வச்சு தான் போடுறாங்க. சரிங்களா? சொல்றேங்க. The altitude of right angle is 7 centimeter less than its base. If the hypotenuse is 13, find the other two sides. Sir, first வந்து நம்ம வந்து அந்த altitude வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு adjacent side y-ன்னு வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் வாய்ஸ் பிரேக் ஆச்சு. என்ன சொல்லுங்க ஒருக்கா? Altitude x, adjacent side y sir. The altitude of a right triangle is 7 centimeter less than its base. அப்படின்னா x is equal to y minus 7. y யார் சொன்னீங்க? adjacent. அதான் பேஸ் சார். பேஸ் equal to y. ஆமாங்க. சரி. அப்ப என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து y sir x square plus y square is equal to hypotenuse square sir. x ஓட இடத்துல y minus 7 அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணும் சார். ஸோ y minus 7 the whole square plus y square is equal to hypotenuse ஓட வேல்யூ 13 square y square minus 49 y square plus 49 yeah y square plus 49 yo a minus b whole square ஃபார்முலா அப்ளை பண்றியா? ஆமாங்க சார். ஓகே சொல்லிட்டு பண்ணுங்க. y square plus 49 minus 14y plus y square is equal to 13 into 13 3379 133 169 is equal to 169. Minus 2 times of y square minus 14y is equal to 169 minus 49. 2y square minus 14y plus 0 6 minus 4 2
minus 120 is equal to 0. அப்புறம் 2 காமன் எடுத்துட்டு y ஸ்கொயர் மைனஸ் 7y minus 60 is equal to 0. Y square minus 7y minus 60 is equal to 0. So A is equal to 1, B equal to minus ஃபேக்டரைஸ்ல 7. போடலாமா ஃபார்முலா போடுறீங்களா? இல்ல எல்லாமே ஃபார்முலா போடுறீங்க. ஒரு பிக்ஸ்டுக்கு வந்துருங்க. இது பார்த்து லீனியர் டேர்ம் தானே. இது லீனியர் டேர்ம், இது டபுள் டிஜிட். ரெண்டுமே டபுள் ட்ரிபிள் டிஜிட் போட்டா ஃபார்முலா மெத்தட் போ. இல்லைனா நீ எதுக்கு வேணா ஃபார்முலா மெத்தட் போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? ஓகே சார், இப்போ நம்ம இதுல போய்க்கலாம். ஏன்னா இதுல ஃபேக்டரைசேஷன் இல்லைங்க சார். ஃபேக்டரைசேஷன் 12 into 5 வந்தது. சரி ஓகே, நீ போட்டுக்க. நீ உனக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடியல, ஃபார்முலாவே பிக்ஸ்டா வச்சுக்கோ. அதான் ஈஸியானது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே மெத்தடா போயிடும். சரிங்களா? அப்படியே இல்லைங்க சார், ஆனா இதுல இந்த கான்செப்டும் இல்லைங்க சார். என்ன கான்செப்ட் இல்ல? இந்த ஃபேக்டரைசேஷன் கான்செப்ட் இதுக்கு இல்லைங்க சார். இதுக்கு இருக்குது. பாலினாமியல்ஸ்ல தானங்க சார் இருக்கு. நம்ம ஃபார்மா இருக்கிறது இல்லாம கூட குவாட்ரேட்டிக். போகலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தா நம்பர் ரொம்ப பெரிய பெரிய நம்பரா வந்தது. சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு டைம் ஆகும். அதனால ஃபார்முலா மெத்தட் போடுங்க. சின்ன நம்பர் வந்தா நீ ஃபார்முலா மெத்தட் இல்லாத ஃபேக்டரைஸ் ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் மெத்தட் போடலாம். சரிங்களா? ஓகே சார். அதாவது ஃபேக்டரைசேஷன் ஆர் ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் ஆர் ட்ரீ மெத்தட் மூணுமே ஒண்ணே தான். சரிங்களா? ஓகேங்க சார். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபார்முலா மெத்தட் போடலாமா இல்ல இது போடலாம்? ஃபார்முலா மெத்தடே போட்டுக்கலாங்க சார். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சார். minus 7 square minus 4 into a into c 49 plus 6 4 24 240 equal to 9 8 equal delta is equal to 289 sir. So 289 வந்து 2 2s are 4 400 1 17 நினைக்கிறேங்க சார். ஓகே, 17 இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ 49 சரி, என்னங்க சார் 17 கரெக்ட் ஆன்சரா? கரெக்ட் ஆன்சர் சார். 17 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க சார். அப்போ ரூட் ஆஃப் 289 இஸ் ஈக்குவல் டு 17 சார். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 289 ஈக்குவல் டு 17 divided by 2 times of a equal to minus b equal to minus of minus 7 plus or minus 17 divided by 2 times of a is equal to 1. So 2 times of a is equal to 2 equal to plus 7 plus or minus 17 divided by 2 equal to x equal to 7 plus 17 by 2 comma 7 minus 17 by 2 x is equal to 18 19 20 24 by 2 equal to 12 comma 17 minus 7 நெகட்டிவ் வேல்யூ வந்தா எடுத்துக்கூடாதுடா. அத டக்குன்னு அங்கேயே முடிச்சிரு. அத கால்குலேஷன் minus பண்ணிட்டு 10 by 2 x is equal to 12 comma minus x 5 அந்த இல்ல நெகட்டிவ் வேல்யூ. y தான் கண்டுபிடிச்சிரும். y இது. சாரி சார், y அது y ஓட வேல்யூ தான் மைனஸ் 5 வராது கூடாதுன்னு சொன்னீங்களா சார், அதனால 12. அப்ப பேஸ் வந்து எவ்வளவு? 7 base is equal to 7 sir. 12 12 y is equal to 7 sir. x equal to 5. Altitude வந்து 5. ஓகேங்களா சார்? y ஓட வேல்யூ நம்மளுக்கு வந்து 7 கிடைச்சிருக்கா? y வந்து 12 12 12 y வந்து 12 y வந்து 12. நான் 7 மாத்தி சொல்லிட்டு y வந்து 12. 12 12 minus 7 equal to 5. x ஓட வேல்யூ 5. கரெக்ட் சார். y okay. Therefore the other two sides are
opposite size is 5 centimeter, and base opposite or height ரெண்டு ஒண்ணுதான். opposite or height and base ஓட வேல்யூ வந்து 12 centimeter. கன்க்ளூஷன் அந்த மாதிரி எழுதிடணும். சரிங்களா? ஓகேங்க சார். சரி, பார்க்கலாம் அடுத்தது. பார்க்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம போட்ட கான்செப்டே தான். ஒரு சின்ன இது பண்ணிட்டு அப்புறம் போடலாம். சரிங்களா? இதுல ஒரு பெண்ணோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ₹10. சரிங்களா? ஓகே ஒரு 50 பெண்ணோட காஸ்ட் என்னவா இருக்கும்? டோட்டலா 50 பெண்ணோட காஸ்ட் என்னவா இருக்கும்? 50 into 10 500. டோட்டல் காஸ்ட் கரெக்ட்டுங்களா? அப்ப டோட்டல் காஸ்ட்ங்கிறது 50 பென் இன்ட்டு அது கரஸ்பாண்டிங் ரேட் எவ்வளவு, பர் பெண்ணோட ரேட் எவ்வளவோ அதை போட்டோன்னா என்ன ஆன்சரோ அதுதான் டோட்டல் காஸ்டோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஆமாங்க சார். சரி, அப்படின்னா இது என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. தெரியுதா ஸ்கிரீன்? A cottage industry produces a certain number of pottery articles in a day. It was observed on a particular day that the cost of production of each article in rupees was 3 more than twice the number of articles produced on that day. If the cost of production on the day was ₹90, find the number of articles produced and the cost of each article. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எக்ஸ் வந்து என்ன எழுதுறீங்களா? என்னப்பா சார்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, எக்ஸ்ங்கிறது என்ன எழுதிங்கன்னா வாட்டரி ஆர்டிகல்ஸ் எழுதிக்குங்க. சரிங்களா? அண்டு இன்னொன்று என்ன சொல்லிக்கிறாங்க, ஒய் வந்து என்ன சொல்லிங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல் எழுதிக்குங்க. சரிங்களா? காஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டிகல்ஸ். சரிங்களா? இப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்குறான். டோட்டல் காஸ்ட்டுக்கு வந்து இப்போ ஒய் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிங்க. ஒய் ஈக்குவல் என்ன சொல்லிக்கிறாங்க, காஸ்ட்னு சொல்லிக்கிறீங்களா? அந்த காஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, 3 more than twice of its article. இது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இதா காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் என்ன சொல்லிக்கிறாங்க, was 3 more than twice of the number of articles. கரெக்ட்டுங்களா? அப்போ அதனால வந்து இது எழுதிட்டேன். இப்போ டோட்டல் காஸ்ட் எப்படி எழுதுவீங்க? அப்போ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு, சரிங்களா, டோட்டல் காஸ்ட் முந்தைய சொன்னேன்ல, டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு பாக்குறீங்க இன்ட்டு காஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல் எக்ஸ் இன்ட்டு ஒய். சரியாப்பா? அதனோட வேல்யூ தான் கொடுக்குறாங்க. அதனோட வேல்யூ டோட்டல் வேல்யூ என்னட்டாங்க, 90ட்டாங்க. அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சார், x into 3 plus 2x is equal to 90. இல்லை, இது ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றாங்க. 3x plus 2x square minus 90 equal to 0. A equal to 3, B equal to 2, C equal to minus 90. Delta is equal to B square minus 4AC equal to 2 square minus 4 into A, 3 into minus 90. Minus cancel. 4 plus 9 4s are 36, 360 equal to 364. 6 are 36. So 364 வருது. ஒரு நிமிஷம் நானும் செக் பண்ணிக்கிறேன். என்னாச்சு, A வேல்யூ 2, B வேல்யூ 3 அண்ட் C வேல்யூ -90.
ஸோ அப்போ என்ன ஆச்சுங்கிறீங்க? b squared minus 4ac. b squared minus 4ac equal to 3 plus 3 squared. 3 squared 9. அப்போ 9 plus 4 into 2 8. 8 into 90. 0.92 sir. 729 வருதுடா கண்ணு. ஏன் தப்புன்னு? b squared minus 4ac வந்து 729. 1084. 729 எவ்வளவு வருது? சார் b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் சார். b ஸ்கொயர்னா இங்க எது a தானே அது? a ஓட வேல்யூ சொல்றேன். b ஓட வேல்யூ 3, a ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ வந்து -90. கரெக்டா? மாத்தி போட்டியா? ஆமாங்க. அப்ப ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு ரூட் 729 ஈக்குவல் டு 729க்கு தான் போட்ட எவ்வளவு வந்தது? 49, 59, 39 எவ்வளவு வந்தது? 729 27 27 ஸ்கொயர். ஆமா 27 தான் வந்தது. ஒரே நிமிஷம் சார். ஆமா 9 into 4 to 8, 8 into 9, 72, 72 into 9. Ah, 27 sir. அப்ப x equal to என்ன கண்டுபிடிங்க? x equal to -3 plus or minus 27/2 வா? அப்ப 27/2 -3 minus 27/2. அப்ப இது வந்து இது ஆகுது பிரைஸ். அப்ப இதுதான் வரும். அப்ப x equal to என்ன வருது? 24/2 that is equal to 12. அப்ப யாரு மொத்தம்? -30/2 னு வருது. அப்புறம் வந்து 24/2 னு வருது சார். ஆமா. அது வந்து ஒன்னு 12, இன்னொன்னு வந்து -15. ஆமா. அப்ப எவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து 12 ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? y is equal to 3 plus 24, 27. அப்போ ஒரு டாய்ஸ் ஆர்டிகல்ஸ் ஒரு ஆர்டிகல்ஸோட ரேட் எவ்வளவு? 27 rupees. கரெக்டாப்பா? கரெக்ட்ங்க சார். ஐடியா கிளியருங்களா? டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார், கிளியர். சூப்பர். அடுத்த பாட்டு போயிடலாமா? இன்னொரு எவ்வளோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் முடிச்சிடலாம். இந்த சாப்டர் முடிச்சுட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு 3 கொஸ்டின் கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் ஆன்சர் பண்ணினா நம்பர் சிஸ்டம் ஆரம்பிச்சுக்கலாமாங்க சார்? என்னப்பா? நாளைக்கு இருந்து நம்பர் சிஸ்டம் ஆரம்பிச்சுக்கலாமா? நாளைக்கு இல்லை, மண்டே தான் சொன்னேன். ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏபி நாளைக்கு. ஏபி இல்லைன்னா கோஆர்டினேட் ரெண்டுல எதுவும் ஆரம்பிக்கும். ஸோ நாளைக்கு எங்கேயும் போடல. நாளைக்கு 2 கிளாஸ் தானே. நாளைக்கு சண்டேவா? சார் நாளைக்கு போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். சண்டே தெரியலைங்க சார். இப்போதைக்கு நாளைக்கே கன்ஃபார்ம் இல்லைங்க சார். போற மாதிரி இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்றோம் சார். சரிப்பா. சரி சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். Is it possible to design a rectangular mango groove whose length is twice its breadth and the area is 800 meters square? So length வந்து x sir, breadth வந்து y. So length is twice its breadth. Length is twice its breadth ன்னு கொடுத்துருக்காங்க. x is equal to 2y. So length into breadth or area formula. X into 2y is equal to 800 meter square. Sorry, x into y is equal to 800 meter square. X oda value வந்து 2y னு கொடுத்துருக்காங்க சார். ஸோ 2y into y equal to 800. 2y square is minus 800 equal to 0. இதில் yக்கு வேல்யூ இல்லை. yங்கிற நம்பர் வராது சார். ஸோ இங்கே a 2, y square minus 400 equal to 0. y square minus டைரக்டா போட்டு முடி. எல்லாத்தையும் குவாட்ரிக் ஈக்குவேஷன் மாதிரியே திங்க் பண்ணாத. இது நார்மலா போட்டவே வருதுல, அந்த மாதிரி திங்க் பண்ணி போடு. a equal to 1. சார் ஆனா ஆன்சர் மார்க் இப்படி போட்டாதான் சார் கிடைக்கும். சரி போடு. என்ன வருதுங்க? இல்ல 2y square
ஏயோட வேல்யூ 1ன்னு வருதுங்க சார், பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ -400ன்னு வருதுங்க சார். நான் இப்படியே போடவே இல்லை, எப்படி சார் எக்ஸாமுக்கு போடுறது? நீ எந்த மாதிரி வேணா போட்டுடலாம், அது உன்னோட பிறகு இஷ்டம். ஈஸியான வே எதுவோ அதை நீ போட்டீங்கன்னா போதும். ஓகே சார். டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, 0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 4 இன்டூ ஏயோட வேல்யூ 1 இன்டூ சியோட வேல்யூ -400, minus minus cancel, 4 into 4 16, 1600 சார். டெல்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 40, ரூட் அதோட ரூட் வந்து 1600, அதோட வேல்யூ அதோட ரூட் ஈக்குவல் டு 40. அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், இதுல ஒய்யா, y is equal to b square minus b square, sorry, y is equal to minus b plus 40 divided by 2 times of a. 2 times of a is equal to 2. b oda value 0. 0 plus 40 by 2, comma 0 minus 40 by 2. 40 by 2, 20, comma minus 40, minus 20. 20 sir, so 20 y is equal to 20. 20 Breadth 200 equal to 20. 20 200 20 இல்ல 200 20 sir. ஆமா 20 தான் வரும். நான் 400 போட்டு 20 தான் வரும். 20 40யா 20, அதுக்கப்புறம் y is equal to 20 into 2, 2 to 40 sir. ஓகே. சார் அடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். So next question. Is the following situation possible if so determined a percentages? The sum of the ages of two friends is 20 years. Friend 1 odd age x, friend 2 odd age y. X plus y equal to 20. 4 years ago, the product of their age is equal to 48. 4 years ago x minus 4, y minus 4, and அவங்களோட ப்ராடக்ட் 48 அப்படின்னா x minus 4 is into y minus 4 is equal to இல்ல ஃபர்ஸ்ட் என்ன 40. சொல்லுங்க? டிட்டர்மைன் தி டெத் பெர்சன்டேஜ். அப்ப x y இது வந்து ஃப்ரெண்ட் 1, இது வந்து ஃப்ரெண்ட் 2வா? ஆமாங்க. சரி, இப்போ என்ன நடக்குது சொல்றீங்க? சம் ஆஃப் தி டூ ஏஜ்னால x plus y equal to 20யா? ஆமாங்க சார். இப்போ நம்ம வந்து இது வந்து எக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். x plus y equal to 20 x is equal to 20 minus y சார். ஸோ x minus 4 into y minus 4 இடத்துல x ஓட இடத்துல 20 minus y minus 4 into y minus 4 is equal to 48. 20 minus 4 is equal to 16. 16 minus y into y minus 4 equal to 48. 16y plus minus minus 16 into 4, 6 4 are 24, 1 4 4 5 6, minus 64, அதுக்கப்புறம் plus 16y minus minus plus 4y equal to 48. சார் இதுல ஸ்கொயரே வரலையே. டேய் y into y y squared minus y squared வந்திருக்குது என்ன? தெரியல, மல்டிப்ளை பண்ணது இல்லையா? அதான் இங்க ஒரு y எழுதி. சரி ஓகே ஓகே. minus 64 minus 5 into plus y minus y square minus minus plus 4y equal to 48 minus y square. 16 plus 4 is 20y plus 20y minus 64 minus 48 is equal to 0 minus y square plus 20y
64, 48, 12, 6, 7, 8, 10, 11. Minus 112 is equal to 0. A equal to minus 1, B equal to 20, C equal to minus 112. ஒரு நிமிஷம் சொல்லு, இன்னொரு சொல்லு. என்ன? சார் நீங்க போட்டதுதாங்க சார். ஆனா A equal to minus y square. நான் எப்படி சொன்னேன், அது எப்பயுமே பிளஸ்ஸா வச்சுக்கணும். கொஞ்சம் பிரச்சனையாகும். பிளஸ்ஸா வச்சுக்க அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். Okay, sir. Minus of y square minus 20y plus 112 is equal to 0. Y square minus 20y plus 112 is equal to 0. And 0 cancel. Sorry, this cancel. A is equal to 1, B equal to minus 20, C equal to 112. Delta is equal to B square minus 4AC. B square is equal to 20 to 20, 400. Minus 4 into 1 into 112 equal to 400 minus 4 2s are 8, 4, 400 minus 448 is equal to minus 48. மைனஸ் வேல்யூ வரக்கூடாது. அப்ப நாட் பாசிபிள். இஸ் பாசிபிளா வராங்கன்னா இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? Okay, sir. This is not இது possible. சொல்யூஷன் கிடையாது. சொல்யூஷன் கிடையாது. நோ சொல்யூஷன். நோ ரியல் சொல்யூஷன். நோ ரியல் Less சொல்யூஷன். than 0, no real solution. அப்போ ப்ராப்ளம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட போறோம். எல்லாத்தையுமே நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட் போட்டா 1 1/2 மணி நேரம் ஆயிடும். அப்ப இது ஃபேக்டரைஸ் மெத்தட் இல்லாம வருது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போடணும். சரிங்களா? எல்லாத்துலயும் இது பாசிபிளா கேட்கறான். அப்ப பாசிபிளான்னு கேட்கறதுக்கு எல்லாமே b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஐடியா வச்சு போடணும். சரிங்களா? ஏன் மொபைல் கை வச்சுட்டே இருக்கிற? தூக்கம் நல்லா வருதா? முடிச்சிடலாம் தான் 5 நிமிஷம் தான். சொல்லுங்க பார்க்கலாம். Is it possible to design a rectangular park of perimeter 80 and area 400? If so, find its length and breadth. என்ன சொல்லிட்டான்? பெரிமீட்டர் கொடுத்துட்டான். பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? x l into p. அதாவது l equal to x b X plus y is equal to, sir, 2x plus 2y is equal to 80. 2 into l plus a. கரெக்டா? l plus b 80. அப்ப x plus y X equal plus to y 40 is யா? equal to 40. X into y is equal to 400. அப்ப y X equal is to equal to 40 minus y. ஓகே. If 40 minus x, 240 minus x is equal to 400. X கரெக்டான போடு பாப்போம். 40x minus x square is equal to 400 minus x square plus 40x minus 400. கரெக்ட்டுங்களா? எப்படி சார்? minus x square plus 40x minus 400. அப்புறம் Okay. மைனஸ் சைன் மாத்திட்டேன். That's sir, that's okay, sir. So A is equal to 1, B equal to minus 40, C is equal to 400. Sir, 0 not possible. ஏய் 0 நாட் பாசிபிள். அடி வாங்குங்க. 0 னா மீனிங் என்ன? Minus 1 ரியல் மட்டும் அண்ட் தான் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல். Real லெஸ் and தென் 0 equal மட்டும் தான் நாட் பாசிபிள். லெஸ் தென் 0 Okay. மட்டும் நாட் பாசிபிள். மறக்கவே கூடாது. ரியல் அண்ட் ஈக்குவல். சரிங்களா? Okay, sir. X is equal to minus b plus or minus 0 root 0 எல்லாம் ஒண்ணுதான். Divided by 2 times of a equal to b is equal to minus 20 minus minus plus 20 plus plus or minus எல்லாம் ஒண்ணுதான். So 20 divided by 2 times of a is equal to 2. 40, sir. Sorry, 10. ஏய்
x b வேல்யூ எவ்வளவு 40 தானே? சார் p வேல்யூ 40. அப்ப 40 டிவைடட் பை 2 வந்து என்ன? சார் எப்படி சார் b யோட வேல்யூ 40 வரும்? இங்க பாரு 40 தானே இருக்குதுங்க ஈக்குவேஷன்ல. a வேல்யூ 1, b வேல்யூ -40, c வேல்யூ 400. அப்ப b ஸ்கொயர் மைனஸ் 4 is சார் b யோட வேல்யூ 20 தானே சார்? 20 இருந்தா எப்படி 0 ஆகும்? 20 இருந்தா எப்படி 0 ஆகும்? நீயே சொல்லு பார்க்கலாம். டெல்டா 0 சொன்னீங்களா 20 இருந்தா எப்படி 0 ஆகும்? இங்க பாரு இதானே இது. ஆமா. எங்க தப்பு பண்ணிக்கிறீங்க பாரு. ஓகே. அப்ப அது ரெக்டாங்குலர் பார்க் இல்ல ஸ்கொயர் பார்க். ஏன்னா லென்த் பிரெத் ஈக்குவல். அப்ப அது வந்து ரெக்டாங்குலர் பார்க் கிடையாது ஸ்கொயர் பார்க். லென்த் ஈக்குவல் டு பிரெத் ஈக்குவல் டு 20 மீட்டர். ஓகே. அப்ப இஸ் நாட் a 20 into 20 x into y is equal to 400. 20 into y is equal to 400. Y is equal to 400 by 20.